சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை எடுக்கக்கூடிய டெசிஷன் தவறாக இருந்தபோது இரண்டாவது முறையாக நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் ரொம்பவே சரியானதாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷனரியுடைய வாழ்க்கையில் அவர் முதல்ல ஒரு கிறிஸ்தவ துறவியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அது நடக்காமல் போன காரணத்தினால அந்த முயற்சியை கைவிட்டுட்டு அவர் அதுக்கப்புறமாக பிரசங்கியாராக மாறக்கூடிய சிச்சுவேஷன் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் அது அவருடைய வாழ்க்கையே மாற்றுச்சு. அவருடைய வாழ்க்கையை மாற்றினது மாத்திரம் கிடையாது, அவரை சுற்றி இருந்த ஜனங்கள், அவரை கேட்கும்படியாக வந்த எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையையும் முழுவதுமாக தலைகீழாக புரட்டி போட்டுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் நடந்திருக்கும். நம்ம ஏதாகிலும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செஞ்சுருப்போம். ஆனால் அந்த முயற்சி நமக்கு சரியான பலனை கொடுத்துருக்காது. ஆனால் அதை தவிர நம்ம வேற ஒரு விஷயத்தை செய்ய முற்படும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விடக்கூடியதாக இருக்கும். இது நிறைய நேரங்களில் ஊழியங்களையும் சாத்தியமாகக்கூடிய விஷயம்தான். ஊழியங்களில் நம்ம ஒரு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் அது நமக்கு அவ்வளோ பெரிய பலனை கொடுத்துருக்காது. சரி, அது வேணான்னு சொல்லிட்டு முயற்சியை கைவிட்டுட்டு எளிமையாக ஏதாகிலும் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் அது நமக்கு ஊழியத்தில் ரொம்ப பெரிய பலனை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ், இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மிஷனரியை பற்றி தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் ஒரு மிஷனரியுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1887 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி சைவ வேளாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் பால் சுந்தரம் கடம்பவனம் என்று சொல்லக்கூடியவர். இவருடைய சிறு வயதில் பிறந்தது என்னமோ ஒரு இந்து குடும்பத்தில் தான். அவருடைய குடும்பத்தில் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்து தான் வந்தாங்க. அதாவது இந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை அவருக்கு கற்றுக்கொண்டு வந்தாங்க. இந்து வேத அறிவியலையும் நன்றாக தேறினவராக இவர் காணப்பட்டார். ஆனாலும் அவருக்கு வயது செல்ல செல்ல அவருடைய 20ஆம் வயது வரும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில் அவர் புரிந்து கொண்டு அவருக்கே அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு இவர் வராரு. ஆரம்ப காலகட்டத்தில் இவர் கிறிஸ்தவனாக வாழணும் அப்படிங்கிறத விட ஒரு கிறிஸ்தவ சன்னியாசியாக வாழணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். சன்னியாசி வாழ்க்கைனா என்னன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா காரியங்களையும் துறந்தவர்களாக அவங்க இருப்பாங்க. இவர் ஒரு கிறிஸ்தவ துறவி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். எல்லா காரியங்களையும் துறந்தவராக, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், அவருக்கு வேண்டிய எல்லா விதமான என்ன சொல்றது, ஒரு பணம் செல்வம் எதுவுமே இல்லாமல் முற்றும் துறந்த ஒரு முனிவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தகுதியை பெற்றுக்கொள்ளணும் கிறிஸ்தவத்தில் அப்படிங்கிற ஒரு ஆசையை இவர் பெற்றுக்கொண்டிருந்தார். கிறிஸ்துவ மாத்திரமே நம்பி கிறிஸ்துவனுடைய வழிகளில் மாத்திரமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு இவர் அவருடைய வாழ்க்கையில் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக முயற்சி செஞ்சார். அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு எனார்மஸான டிஃப்ரென்ஸ் இருக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி போகுது. எந்த அளவுக்கு அவர் ஹிந்து பின்னணியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ரொம்ப பயபக்திக்குரியவராக இருந்தாரோ அது எல்லாமே இப்போ மாறி போகுது. அவருடைய வாழ்க்கையில் அவர் ரொம்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டவராக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்னியாசி வாழ்க்கைக்குள்ளாக அவர் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த காரியங்கள் அவருக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகள்லையும் அவர் அநேக நேரங்களில் தோற்கக்கூடியவராக இருந்தார். ஸோ அந்த எல்லா பிரயாசங்களையும் அவர் கைவிட்டுட்டு கிறிஸ்துவ பக்தி முயற்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தில் ஒரு பயண செயலாளராக அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஒரு சில ஆண்டுகள் இவருடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்த அந்த சமயத்தில் 1912ஆம் ஆண்டில் அவருக்கு ஒரு மிஷனரி சங்கத்தில் இணையறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த சங்கத்தில் இணைந்து அவர்களோடு கூட ஊழியம் செய்ய அவர் ஆரம்பித்தார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த கொஞ்சம் காலகட்டத்திலேயே அவருக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்ற ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. இவருக்கு மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியமாகவே அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியமாகவே இதை அவர் கருத ஆரம்பித்தார். அதனுடைய முடிவாக ஊரூரா சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. பல ஊர்களிலிருந்து, பல கூட்டங்களில் இவர் பேசும்படியாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவர் போய் ஒரு இடத்துல பேசினார் அப்படின்னா
கொத்து கொத்தாக ஜனங்கள் எல்லாருமே அவங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பவுல் பிரசங்கிச்ச போது ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்பினாங்க, பேதுரு பிரசங்கிச்ச போது ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்பினாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவருடைய வாழ்க்கையிலும் இது கிட்டத்தட்ட ஒரு நிஜமான காரியமாகவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இவர் பிரசங்கம் பண்ண எல்லா கூட்டங்களிலும் கொத்து கொத்தாக ஜனங்கள் அவங்களுடைய பாவ வழிகளை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சது மாத்திரம் கிடையாது, அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை மிஷனரி பயணத்துக்கு என்று ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலைமையில, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களும் சுமந்து செல்லக்கூடிய நிலைமையில அவங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கென்று ரொம்பவும் ஸ்திரமாக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவை நம்பி கெட்டவன் இல்லை, இயேசுவுக்கு கொடுத்து கெட்டவன் இல்லை, இயேசுவுக்காக உழைத்து கெட்டவன் இல்லை அப்படிங்கிற இந்த வாக்கியம் தான் பால் சுந்தரம் அவர்களினுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு அவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவமாகவே இதை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் இதை மாத்திரமே நம்பி ஓடக்கூடியவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை நம்பி கெட்டவன் இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நம்பினார். இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்து கெட்டவன் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்காக உழைத்து கெட்டவன் இல்லை அப்படின்னு அவர் நம்பினதுனால இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வாழ்நாள் முழுக்கும் அவர் உழைக்கக்கூடியவராக இருந்தார். இது இவருடைய வாழ்க்கையில் அவர் வைத்துக்கொண்ட ஒரு கருப்பொருள் மாத்திரமே நம்ம வச்சுக்க முடியாது, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்கியங்கள் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வாக்கியங்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஜனங்களும் கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இது மாத்திரம் கிடையாது, அவருடைய வாழ்க்கையில் அவர் அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதக்கூடியவராக காணப்பட்டார். 1910ஆம் ஆண்டில் நான் ஏன் கிறிஸ்தவன் ஆனேன் என்று சொல்லக்கூடிய நூலை தான் அவர் முதல்ல அவர் எழுதினார். அந்த நூல்களில் அவர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை முற்றிலுமாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புக் அது. ஸோ அந்த புத்தகத்தை படித்த அநேகர் அவருடைய ஆவிக்குரிய மாறுதல், அதாவது அவருடைய ரட்சிப்பினுடைய வழியை கேள்விப்பட்டு இவங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தொடர்ந்து அவர் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அனுபவ திருஷ்டாந்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் 1974ஆம் ஆண்டில் அவர் எழுதின புத்தகம். இதுதான் அவருடைய கடைசி புத்தகம். இப்படி கிட்டத்தட்ட 16 ஸ்பிரிச்சுவல் புக்ஸை அவருடைய வாழ்க்கையில் எழுதினவராக இருக்காரு. இந்த புத்தகங்கள் எல்லாவற்றிலும் ரட்சிப்பினுடைய வழி, ஜபத்தினுடைய மேன்மை, அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான போதகங்கள் என்று சொல்லி ஒரு விசுவாசிக்கு வேண்டிய, இல்லாட்டி ஒரு மனுஷன் மனம் திரும்புவதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் இந்த புத்தகங்களில் அடங்கி இருக்கிற அளவுக்கு அவருடைய புத்தகங்கள் எல்லாமே கிறிஸ்தவ உலக வட்டாரங்கள்லையும் சரி, இல்லாட்டி கிறிஸ்துவை அறியாத வட்டாரங்கள்லையும் சரி ரொம்பவே பெரிய மாறுதலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தாராளமாக சொல்ல முடியும். அநேகருக்கு இது ஆவிக்குரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவருடைய பிரசங்கத்தை கேட்டு யாருமே மனம் திரும்பாமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு கல் நெஞ்சக்காரர்களையும் கரைய வைக்கக்கூடிய நிலைமையில இவருடைய பேச்சுகள் அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் கிடையாது, எப்படி ஒரு ராஜாவுடைய பிள்ளைய முடிமன்னன் என்று நம்ம சொல்லுகிறோமோ, அதாவது இவருக்கு அப்புறமா இவர் தான் தலைமுறையில் ராஜாவுடைய எல்லா பொறுப்பையும் அவருடைய எல்லா செயல்களையும் செய்ய போகிறார் என்று நம்ம எப்படி சொல்கிறோமோ, அதே போல தமிழ்நாட்டினுடைய முடி பிரசங்கியார் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்றவராக இவர் காணப்படுகிறாரு. அந்த அளவுக்கு இவருடைய பிரசங்கம் எல்லா மனுஷர்களுடைய மனதையும் உழுக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். அது மாத்திரம் கிடையாது, இவருடைய வாழ்க்கையில இவர் அநேக விதமான இன்னல்களை அவர் சந்திச்சிருக்காரு. இவர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்க இவரை பிடிக்காதவர்களும் இவருடைய வார்த்தைகளை பிடிக்காதவர்களும் அநேக முறை இவருக்கு பல விதமான துன்பங்களும் இன்னல்களும் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த எல்லா துன்பங்களையும் இன்னல்களையும் இவர் ஜெபத்தால மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதமான துன்பங்களையும் தாண்டி, எல்லா விதமான தடைகளையும் தாண்டி கிறிஸ்துவுக்காக அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக அருமையாக ஓடினவர் இவர் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்ல முடியும். அது மாத்திரம் கிடையாது, இவருக்கு வயதான காலகட்டத்தில் இவருடைய கண்கள் மங்கி போக ஆரம்பிச்சது, அதாவது கண் தெரியாமல் போக ஆரம்பிச்சது. அந்த சூழ்நிலைகளிலும் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறத சுத்தமாக நிறுத்தலை. ஏதாகிலும் ஒரு இடத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மேடையை பிடிச்சிக்கிட்டு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடியவராக இருந்தாராம். அது மாத்திரம் கிடையாது, அவர் இடத்துல வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய தலைமையில கை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஊக்கமாக ஜெபிக்கக்கூடியவரா இவர் இருந்திருக்காரு. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை
அநேக இடங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக மக்களுடைய மனதில் நேரடியாக கொண்டு போய் சேர்த்த நம்மளுடைய பால் சுந்தரம் கடம்பவனம் என்று சொல்லக்கூடியவர் மார்ச் மாதம் 15ஆம் தேதி 1980ஆம் ஆண்டுல கர்த்தரால எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இவருடைய இழப்பு தமிழ்நாட்டில் இருந்த அநேக பிரசங்கியார்களுக்கு ஒரு துக்ககரமான விஷயமா இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். அநேக விசுவாசிகளும் இவருடைய இழப்பை கண்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது, இவருடைய வாழ்க்கையில இவர் செஞ்ச பணிகள் எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஃபாலோவர்ஸால இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டே வந்து கொண்டு இருக்கு. ஸோ இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக முழு மூச்சோடு கூட ஓடி ஊழியம் செஞ்ச நம்மளுடைய பால் சுந்தரம் கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய இவரை போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இவருடைய வாழ்க்கை இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான உதாரணமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோமா? நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதற்கு நம்ம முயற்சி செய்கிறோமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கான சிந்தனைக்கு, ஆண்டவரே உமக்காக நான் வேதனைப்பட்டு நிந்திக்கப்படும் வரம் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையின் யோவான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது விசுவாசிகளா இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவர் இடத்துல ஏறெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆண்டவருக்காக பாடுபடுவதும், ஆண்டவருக்காக நிந்திக்கப்படுவதும், ஆண்டவருக்காக வேதனைப்படுவதும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னே நம்ம தாராளமா சொல்ல முடியும். ஆண்டவருக்காக இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் நம்ம சகிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவருக்காக நம்ம படக்கூடிய எல்லா பிரயாசங்களும் அது வீணானது கிடையாது, அது ஒரு காலம் கெட்டு போகிறது கிடையாது, அதனுடைய பலன் கண்டிப்பா மிகுதியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்காக படக்கூடிய வேதனைகள், ஆண்டவருக்காக நம்ம படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிற்கும் நம்ம பரலோகத்திற்கு போகும்பொழுது ஆண்டவர் கையாலேயே அதற்கான பலன்களை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது இந்த மாதிரியான வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் ஆண்டவருக்காக நம்ம படணும் அப்படிங்கிற அந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சிலுவையின் யோவான் என்று சொல்லக்கூடியவர் இதை சொல்லியிருக்காரு. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நாடுகிறதற்கு, அதுக்கான வாஞ்சையை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆண்டவரிடத்துல பிரார்த்திப்போம். இன்றைக்கு நம்ம பார்த்த மிஷனுடைய வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்க எல்லாரும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமீன்.